வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு பட்டு பாவாடை, அளவு பட்டு பாவாடையை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு பட்டு பாவாடை தைக்க போகிறோம். இதோட சட்டை வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து பட்டு பாவாடை எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு செட்டில் கொடுத்தது அப்படியே தான் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ அளவு எடுக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே தைச்ச பட்டு பாவாடையை நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம பாடி பார்ட்டு கொடுத்து தான் தைச்சிருக்காங்க. அதனால் நமக்கு மேலே பாடி பார்ட்டுக்கு ஒரு கிளாத் வேணும், கீழே ஸ்கர்ட்டுக்கு இந்த பட்டு பாவாடையை வச்சுக்கலாம். இப்போ இதோடைய உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவு நம்மளுடைய அளவு துணி கொடுத்துருக்காங்கள, புதுசு எடுத்துருக்கோம்ல, அதில் வந்து அந்த அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதை விட எக்ஸ்ட்ரா இருந்தால் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுலேருந்து ஒரு இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க தையலுக்காக. 1 இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை அப்படியே டக்கு பிடிச்சிருங்க. நீங்கள் வந்து மேலே பிடிக்க வேணாம். டக்கு பிடிக்கிறது வந்து நம்ம கீழே பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்டரை வந்து தெரியாத அளவுக்கு தான் நம்ம பிடிக்கணும். இப்போ நான் சொல்கிறேன் இந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்றது தான் நான் காமிக்கிறேன். இப்போ நமக்கு இதில் வந்து கட் பண்ணுற வேலையே இல்லை. உங்களுக்கு வந்து டக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க ஹைட்டில். விட்டுட்டு மீதி வேணால் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கட் பண்ண போகிறதுல இது அப்படியே தான் நான் வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம ஸ்கர்ட்டுக்கு மேலே இருக்க பாடி பார்ட்டு கட் பண்ணலாம். நமக்கு வந்து என்ன கலரோ அந்த கலர் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாடி பார்ட்டில் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவு தான் நான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதோடைய உயரம் எடுத்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து அதோட ஜாயின் பண்ண அளவுக்கு நீங்கள் உயரம் எடுத்துக்கோங்க. நம்ம லைனிங் துணியை வந்து 4 மடிப்பாக, அதாவது ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுக்குமே வேணும். அதனால் 4 மடிப்பாக இருக்குது. இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் ஒரு பீஸு, பேக் சைடு ஒரு பீஸ் இருக்குது. 2ஆக மடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அளவு பாவாடையில் ஷோல்டரில் ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கேருந்து ஸ்கர்ட் ஜாயின் பண்ண வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணணும், கீழே ஸ்கர்ட்டோட ஜாயின் பண்ணணும். அதனால் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அந்தளவு நான் எடுத்திருக்கேன். இப்போ பாடி பார்ட்டை 2ஆக மடிச்சுக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட்டு சைடு வந்து நமக்கு தெரிகிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ அதை மடிச்சிருக்கோம். மடிப்பு பாகமும் ஒன்றா இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன். அதாவது நம்ம அளவு இது வச்சுருக்கோம்ல ஸ்கர்ட்டு, அதோடைய மடிப்பு பாகமும் கீழே நம்ம போட்டிருக்க அந்த கிளாத்து மெயின் ஃபேப்ரிக்கோடைய மடிப்பு பாகமும் ரெண்டுமே ஒன்றா இருக்கணும். ஏன்னா கழுத்து பகுதி இந்த சைடு வரப்போகுது. அப்போ கரெக்டாக மடிப்பு பாகம் ஒன்றா மாறாமல் வச்சுக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இதோட அளவை நம்ம அப்படியே மார்க் பண்ண போகிறோம். கழுத்துடைய இறக்கம், ஷோல்டருடைய அகலம், அதே மாதிரி ஆம்ஹோலுடைய இறக்கம், 3மே நம்ம இதில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மடிப்பு இல்லாமல் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அதே அளவு கிடைக்கும். ஷோல்டர் வந்து கரெக்டாக இதில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு, அந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு. ஏன்னா நம்ம மடித்து தச்சுருவோம், அதுக்காக தையலுக்கு வேணும். அதனால் அங்கிட்டு அதே மாதிரி ஆம்ஹோலுக்கு கரெக்டாக வரைஞ்சி மேலே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஆம்ஹோலுக்கு மேலே விடணும். அதே மாதிரி அதோடைய சுற்றளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் எடுத்துக்கிறேன். தையலுக்கு வந்து 1 இன்ச் அளவு நான் விட்டுக்கிறேன். அதே மாதிரி கழுத்துடைய இறக்கம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அது வந்து நம்ம தைச்சதுக்கப்புறமா சரியாக போயிடும். எப்போவுமே நம்ம சட்டை வந்து கழுத்துடைய இறக்கம் எவ்வளோ இருக்கோ அதுக்கும் கீழே நம்ம உள்ளே கொடுக்குற பாடி பார்ட்டுடைய கழுத்து இறக்கம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் இறக்கமாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம உள்ளே கொடுக்குற இந்த இன்ஸ்கர்ட் வந்து இது வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து கழுத்தை நல்லாவே இறக்கம் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளியில் தெரியாது நமக்கு. இந்த பாடி பார்ட் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். இப்போ கழுத்து ரவுண்ட் நெக் வரைஞ்சிட்டேன். ஆம்ஹோல் வந்து சாதாரணமாக வளைவு வரைஞ்சிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் கட் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் இறக்கம் அதிகமாகவே இருக்கும். பேக் சைடு வந்து நம்ம கழுத்து இறக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு இன்ச்லேருந்து 1.5 இன்ச் அளவு கம்மியாக இருக்கும். அதனால் ஃப்ரண்ட்டு மட்டும் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்து கீழே வந்து நம்ம உயரம் கரெக்டான அளவு வரைஞ்சி விட்டுருக்கோம், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆம்ஹோல் அதே மாதிரி தான். இதோட சுற்றளவும் நம்ம எல்லாமே வரைஞ்ச அளவு தேவையான அளவை வரைஞ்சிட்டு அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆம்ஹோலும் நம்ம கட் பண்ணுறோம். ஆம்ஹோல் வந்து மேலே தான் தையலுக்கு விட்டுருக்கோம், அதனால் மேலே கட் பண்ணுறோம். இப்போ நெக்கு அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ இதை விரித்து விட்டோம்னா பேக் சைடு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு கழுத்துடைய அகலம் வந்து பேக் சைடு நமக்கு ஃப்ரண்ட்டில் உள்ளது தான். அதனால் கழுத்துடைய அகலத்துக்கு நம்ம கட் பண்ணது ஈஸியாக தெரிஞ்சிடும். இறக்கம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம். ஃப்ரண்ட்டை விட பேக்கில் வந்து ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே விரித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அதோட தொடர்ச்சி அப்படியே அந்த கழுத்து இறக்கத்தை மட்டும் கரெக்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி இதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயிண்ட்லேருந்து அதை நம்ம கட் பண்ணி விட்டு இப்போ ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக வந்துருச்சு. இப்போ பாடி பார்ட்டோட பேக் சைடில் நம்ம ஓப்பன் கொடுக்க போகிறோம், அதனால் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தைக்கிறத பார்க்கலாம். தைக்கிறதுல வந்து கொஞ்சம் ஃபைல் மிஸ் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் தெரியாது உங்களுக்கு. இருந்தாலும் நான் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கீழே வந்து நம்ம டக்கு பிடிச்சிருக்கோம். நான் வந்து ஏற்கனவே கட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், இந்த பார்டர் வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல டக்கு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு டக்கு பிடிச்சே தெரியாது. அதனால் நான் நமக்கு தேவையான அளவுக்கு நான் உயரத்தை வச்சுட்டு கீழே நான் வந்து டக் பிடிச்சிட்டேன், அவ்வளோதான். இது மட்டும்தான் நான் வந்து இந்த ஃபைல் வந்து மிஸ் ஆயிடுச்சு, அதனால் அதை நான் காட்டல. டக்கு பிடிச்சிருக்கோம். நமக்கு தேவையான அளவு உயரம் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கீழ் பக்கத்தில் டக் பிடிச்சிருக்கோம். இப்போ இதை வந்து நமக்கு பாடி பார்ட்டோடைய சுற்றளவு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். பாடி பார்ட் வந்து நான் ஏற்கனவே தைச்சிட்டேன். அது வந்து நம்ம ஏற்கனவே பெட்டிகோட் வீடியோலாம் போட்டிருப்போம். பெட்டிகோட்டில் வந்து சும்மா வந்து கழுத்து வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே உருட்டி அடிச்சிருப்போம். 2 மடிப்பாக, ஒரு 1/4 இன்ச்சு திரும்ப இன்னொரு 1/4 இன்ச்சு அப்படியே 2 தடவை மடித்து சும்மா அடிச்சு வச்சுருப்போம். கிராஸ் பீஸ் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஆம்புகளுக்கும் கழுத்துக்கும் நம்ம கழுத்தை மடிச்சு தைச்சாலே போதுமானதால் தான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ஒருவேளை தெரியல அப்படின்னா பெட்டிகோட் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருப்பேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான அளவு சுற்றளவு மட்டும் நம்ம தேவைப்படுற அளவுக்கு ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ தைச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தான் இதே அளவுக்கு லைனிங் துணியும் நான் உள்ளே வந்து ஸ்கர்ட்டுக்கு லைனிங் இதே அளவு தான் நான் கொடுக்க போகிறேன். அதனால் இதே உயரத்துக்கு எடுத்துக்கோங்க. உயரம் மட்டும் கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச்சிலேருந்து ஒரு 2 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம கீழே பார்டர் கொடுத்துருக்கோம்ல, அந்த பார்டருக்கு வந்து நம்ம சாரீலெலாம் ஃபால்ஸ் வைக்கிற மாதிரி ஃபால்ஸ் வச்சு தைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களோட கொலுசு வந்து மாட்டி இழுக்காமல் இருக்கும். ஒவ்வொரு கிளாத் வந்து அந்த பார்டர் வந்து அந்த நூல்லாம் வந்து மாட்டி மாட்டி இழுத்து வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கிளாத்துக்கு நீங்கள் ஃபால்ஸ் வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் ஃபால்ஸ் வச்சிங்கன்னா லைனிங் துணியோட உயரம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இல்லை ஃபால்ஸ் வைக்கலைன்னா லைனிங் துணியோட உயரம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. பார்டரை விட ஒரு 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு கொலுசு மாட்டாமல் இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா உயரமாகவே வச்சுக்கோங்க. இல்லை ஃபால்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா இதோடைய லைனிங் துணிக்கு உயரத்தை குறைச்சிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுட்டோம். இப்போ இதே மாதிரி தான் லைனிங் துணியும் நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ இதுக்கு ஃப்ளீட்ஸ் வச்சுட்டோம். இதே மாதிரி தான் லைனிங் துணியை நான் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதை வச்சு தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு லைனிங் துணி எடுத்துக்கலாம். அதை வந்து கீழே வச்சுருக்கேன். அதே மாதிரி கீழே மடிச்சும் தைச்சாச்சு. கீழே மடிச்சு தைச்சிட்டோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம மெயின் கிளாத்தை வச்சு அப்படியே ஒரு தையல் போட போகிறோம். வேறு எதுவுமே பண்ணலை. ஃப்ளீட்ஸ் வந்து இதோடைய சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு லைனிங் துணியை எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த சுற்றளவு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வச்சுக்கிட்டா கொஞ்சம் சுற்றளவை கம்மி பண்ணிக்கோங்க லைனிங் துணிக்கு. இல்லைனா ரொம்பவே வெயிட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதனால் சுற்றளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஃப்ளீட்ஸ் வந்து தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து எவ்வளோ சுற்றளவு இருந்தாலும் ஃப்ளீட்ஸ் வந்து வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் லைனிங் துணிக்கு சுற்றளவு கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து லைனிங் துணி கீழே இருக்குது, அதுக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து லைனிங் துணியும் மெயின் ஃபேப்ரிக்கும் அந்த இடுப்பு சைடில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி தான் நான் உயரம் வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கூட இறக்கம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த பார்டரில் வந்து ஃபால்ஸ் வச்சு அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஓரம் 2 ஓரம் ஸ்கர்ட்டோட 2 ஓரமும் லைனிங் துணி மெயின் ஃபேப்ரிக் 2ஐயும் சேர்த்து வச்சு மடித்து அடிச்சிருங்க. அப்போ வந்து உங்களுக்கு பிசுறு வந்து உள்ளே போயிடும், குத்தாமல் இருக்கும் உங்களுக்கு. சைடில் ஓவர்லாக் போடணும்னு அவசியம் இல்லை. அதனால் மடித்து தைச்சுக்கோங்க 2 சைடுமே. இப்போ நம்ம 2 சைடும் மடிச்சு தைச்சிட்டோம். இப்போ வந்து ஏற்கனவே நான் அந்த பாடி பார்ட்டை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதை வந்து இந்த இடத்துல அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நான் ஏற்கனவே பெட்டிகோட்டில் போட்டிருப்பேன். அதே மெத்தட் தான். நம்ம வந்து பட்டன் பட்டி மட்டும் நம்ம துணி வச்சு அடிச்சிருக்கோம் 1 இன்ச் அளவுக்கு. மற்றபடி கழுத்து ஆம்புகள் எல்லாமே நம்ம அப்படியே 2 மடிப்பு உருட்டி அடிக்கிறது மட்டும்தான்.
ஃப்ரண்ட்டில் வந்து 2 டாட் பிடிச்சிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதை வந்து அப்படியே நம்ம தச்சிடலாம். அந்த ஃபைல் வந்து மிஸ் ஆயிடுச்சு, அதனால தான் என்னால் போட முடியல, சாரி கோச்சுக்காதீங்க. நீங்கள் வந்து இதை வந்து பெட்டிக்கோட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதே மெத்தட் தான். இப்போ வந்து நம்ம அப்படியே ஸ்கர்ட்டுக்கு மேலே இந்த பாடி பார்ட்டை வச்சு தைக்கிறோம். ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இடுப்பு சைடில் அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கான கவுன் வீடியோ, இந்த ஃபுல் ஃப்ராக் வீடியோ எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாமே பாருங்கள். ஜம்ப் சூட் வீடியோ இருக்குது, ஸ்கர்ட்டு, பாவாடை, சட்டை இதெல்லாம் தைக்கிற வீடியோ எல்லாமே இருக்குது, அளவுகளோடு இருக்குது. நீங்கள் எல்லாமே பாருங்கள், பார்த்து ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த பாடியும் கீழே இருக்க ஸ்கர்ட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து சைடு தான் தைக்கணும். சைடு வந்து 2 சைடும் ஓரம் நம்ம மடித்து அடிச்சிருக்கோம். இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பெட்டிக்கோட்டுக்கு கீழே, அதாவது மேலே நம்ம லைனிங் துணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு ஒரு 1.5 இன்ச் பக்கம் விட்டுட்டு கீழே ஸ்கர்ட் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ குழந்தைங்களுக்கு வந்து போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு பிடிச்ச மாதிரி டைட்டாக இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த ஸ்கர்ட் பார்ட்டில் ஒரு 1.5லேருந்து 2 இன்ச்சு விட்டுட்டு 2 சைடுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓரத்தை நம்ம மடித்து அடிச்சிருக்கோம் பிசில் தெரியாமல். அது இப்போ 2ஐயும் சேர்த்து வச்சு அப்படியே கீழே வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் ஸ்கர்ட் வந்து தைச்சி முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு ஸ்கர்ட் வந்து நம்ம தைச்சிட்டோம். இதோட சட்டை வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் 2 பேரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.